அப்ப நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? தாகத்தோடு இருக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது பாடுறாரா? இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். சிறு பிள்ளைக்கு 1 டம்ளர் தண்ணி குடிச்சா போதும். பெரிய ஆட்களுக்கு, வளர்ந்தவங்களுக்கு 1 டம்ளர் தண்ணி குடிச்சா போதுமா? ஒரு நேரம் குடிக்கும் போதே 1 லிட்டர் குடிக்கணும். ஆமென். சரி, இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு. அந்த நாள் பூரா அந்த 1 லிட்டர் தண்ணி போதுமா? போதாது. திரும்பியும் குடிக்கணும். ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ, குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் கழிச்சாவது என்ன செய்யணும்? திரும்பியும் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரி, 2 முறை குடிச்சாச்சு, போதுமா? போதாது, இன்னும் குடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணுமா? ஆமென். இதுக்கு மேல குடிக்கிறவர்களும் உண்டு, இதுக்கு குறைவா குடிக்கிறவங்களும் உண்டு. ஆனா குறையா குடிச்சா சரீரத்துல பாதிப்பு வருமா? நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆமென். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை தேடுகிறதுல, ஆராதிக்கிறதுல உங்களுக்கு எது குறைஞ்சிடக்கூடாது? தாகம் குறைஞ்சிடவே விடாது. ஆமென். சரீரத்துல தாகம் இல்லைன்னா, எனக்கு பசியே இல்லை, தாகமே இல்லை அப்படின்னா யாரை போய் பார்ப்பீங்க? மருத்துவரை போய் பார்த்து, ஐயா எனக்கு பசிக்க மாட்டேங்குது, எனக்கு தாகம் இல்லை. அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பசியும் தாகமும் இல்லைன்னா பரம மருத்துவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, எனக்கு ஏதோ நடந்துட்டு, என் வாழ்க்கை ஏதோ ஆயிட்டு, ஏதோ ஒரு என்ன இருக்கு, வியாதி இருக்கு, அதனால என்ன வர மாட்டுக்கு, பசிக்க மாட்டுக்கு, சாப்பாடு சாப்பிடக்கு விருப்பம் இல்லை. எதை? வசனத்தை. ஆவியில் நேரமே ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆசை வர மாட்டேங்குது, எனக்கு தாங்கன்னு கேட்டா உடனே அவர் நமக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எதை கேட்கிறோமோ அதை தருவார். ஆமென். அப்ப நான் விரும்புறேன், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற மட்டும் இந்த தாகம், இந்த பசி எனக்கு குறைவே கூடாது. ஆமென். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது ஆத்மா திருப்தியா இருக்கணும். திருப்தியான பிறகும் போதுன்னு சொல்லிவிட, இன்னும் வேணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் ஆவில நிரம்பணும். ஆமென். ஆவில நிரம்பி இன்னும் கண்ணீரோடு இருக்கணும். ஆமென். இந்த அனுபவம் பெருகி கொண்டே இருக்கட்டும். இது பெருகுதுன்னா ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு தேவ திட்டத்தோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு தான் உங்க குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வருவாரு. உங்களை கொண்டு தான் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர, உங்களை கொண்டு தான் அநேக ஆயிரமான ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்க போறார். ஆமென். உங்களை சாதாரணமா எண்ணாதீங்க. ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தரால் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம், முதல் வார்த்தை கூட வாசித்தா போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதான் வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். யோவானா ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா போல வர்றாரு. புறாவானவர் ஆவியானவர் வந்து ஆவியில நிறைந்து அவர் எங்க போனார்? திரும்ப வனாந்தரத்துல போய் என்ன பண்றாரு? 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவனோடு உறவாடி கொண்டே வரார். ஆமென். அந்த உபவாச நாட்கள் முடிந்து திரும்ப ஆவியானுடைய பலத்தினாலே எங்க வந்தாரா? கலிலேயாவுக்கு வந்தார். அப்படிதான் அந்த 4:14 எழுதப்பட்டிருக்கு. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டு ஆவியான நிறைந்து அவர் வனாந்தரத்துக்கு போனார். இப்ப ஆவியானுடைய பலத்தினால, புரிந்து, ஆவியில நிறைந்து எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனாரு. இப்ப ஆவியானுடைய
பலத்தினால. நான் சொல்ல, நீங்க ஜெபிக்கும் போது ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்க ஜெபம் முடிந்து போகும்போது ஆவியோட பலத்துல போவீங்க. ஆவியோட பலம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. வேதம் சொல்லுது, இப்போ தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தம்முடைய வழக்கத்தின்படியே எங்க போனாராம்? ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போனார். அப்ப இவருடைய வழக்கம் என்ன? ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துக்கு போறார். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் சிறு பிராயத்து முதற்கொண்டு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்ன வழக்கம்? ஓய்வு நாள்னா எங்க போறது? ஜெப ஆலயத்துக்கு. ஆமென். இந்த வழக்கத்தின்படி எங்க போறாரு? திரும்ப அங்க போனா அங்க ஒரு வழக்கம் இருக்கு. அங்க ஒரு வழக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஓய்வு நாள்ல தோறும் மோசேயுடைய நியாய பிரமாணத்தை வாசிப்பார்கள். இப்போ வாசிக்கும்படி யார் எழுப்பி நிற்கிறா? இயேசு எழுப்பி நிற்கிறாரு. எழுப்பி நின்னா, அதாவது நான் சொல்றேன், இந்த பைபிள் மாதிரி அன்னைக்கு இல்ல. பைபிள் மாதிரி இல்ல, பூரா என்னதுதான்? சுருள். சுருள்னா கையில சுருட்டி வர்றது இல்ல. 2 பேர் சுருட்டி எங்க தான் கொண்டு வரணும்? தோல்ல தான் சுமந்துட்டு வரணும். ஒவ்வொன்றும் சுருள் சுருளா இருந்துச்சு. அந்த சுருள் யார் தான் எடுத்து கொடுக்கணும்? ஆசாரியன். ஆசாரியன் ஏதான் எடுத்து கொடுப்பான்? மோசேயின் நியாய பிரமாணம். இதைத்தான் எங்க வாசிக்கணும்? ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல வாசிக்க வேண்டியது என்ன? மோசேயின் நியாய பிரமாணம். ஆமென். இப்போ இவர் வாசிக்கும்படி எழும்பி நின்றார்னு எழுதப்பட்டிருக்கிறது அந்த 16 ஆசனத்துல. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இதுவரை எதை தான் கொடுப்பாங்க? மோசேயின் நியாய பிரமாணத்தை தான் கொடுப்பாங்க. ஆனா எடுத்து இப்ப என்னத்தை கொடுக்கறாங்க? பிதாவாகிய தெய்வம் முன் தீர்மானித்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி ஆமே ஆசானுடைய என்னத்தை மாத்திட்டாரு? சிந்தைய மாத்திட்டாரு, செயல்பாட மாத்திட்டாரு. எடுத்து கொடுக்கப்படுகிறது எது? ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சுருள் கொடுக்கப்படுகிறது. அவர் உடனே அதை விரித்தாராம், புஸ்தகத்தை நெஞ்சாராம். அப்படிதான் போட்டிருக்குது. நம்ம சில நேரம் இப்படி என்ன நினைச்சோம், அப்படி பைபிளை விரிப்போம்ல, விரித்த போது எது தெரியுது? ஏசாயா 61 தெரியுது. அவன் அங்க 61:1 என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர். இப்ப எதை வாசிக்கிறாரு? நான் சொல்றேன், ஓய்வு நாள்ல வழக்கத்தின்படி நடந்த காரியத்தை யாரு மாத்துனா? இயேசு மாத்துனாரு. ஆமென். வழக்கத்தின்படி என்னதான் வாசிப்பாங்க? ஆமென். மோசேயின் நியாய பிரமாணம். நான் சொல்ல, வழக்கத்தின்படி போக கூடாது. இன்னைக்கு ஆராதனை எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு வழக்கத்துக்கு மாறா போதா? சிலர் என்ன இது சரியில்லையே, இது ஒழுங்கு இல்லையே. என்னை பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு பாஸ்ட் இதுவரை கலர் போட்டது இல்லையே, இன்னைக்கு கலர நிக்கிறார. நானும் உண்மையை சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிட்டு, என்ன போட்டது இல்ல? கலரு. அப்ப ஆவியானவர் சொன்னார், நீ வழக்கத்துக்கு மாறா நீ செயல்படணும். எழுப்புதல கொண்டு வரணும்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா, ஒரு வழக்கத்துக்கு மாறா போகணும். ஒரு வழக்கத்துக்கு மாறா போகணும். ஆமா, நான் ஒயிட்டுக்கு எதிரி இல்லை. நான் ஒயிட் அடுத்த வாரம் ஒயிட் தான் போடுவேன். என்ன சொன்ன? பாரம்பரியம் ஒட்டாக்கணும். சில பாரம்பரிய கட்ட என்ன செய்யணும்? ஒட்டாக்கணும். மேன் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய நான் எப்போதும் கலர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சாம்பிளா நிக்கணும், சாட்சியா நிக்கணும் என்பதற்காக இது ஆவியானவர் எனக்கு ஏவனதுனால போட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆமா, அடுத்த வாரம் மாறிடும். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உங்க வழக்கத்தை ஒட்டக்கணும். ஆமா,
என்ன வழக்கம் தான் என்னவா மாறுது? பழக்கமா மாறுது. சில வழக்கம் என்னவா மாறிடும்? சில சொல்லுவாங்க பழக்க தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் இது? பழக்க தோஷம். தோஷம்னா என்ன? வியாதி. அப்ப என்னது இது? பழக்க வியாதி. தோஷம்னா என்னது? வியாதி. சில சொல்லுவாங்க இப்படி நடந்துக்கிட்டியா அப்படின்னா இது பழக்க தோஷம். பேசிக்கிட்டே இருப்பான், சில பேசுவோம் என்ன பழக்க தோஷம். எது பழக்கமா போச்சு? வழக்கமானதுனால வழக்கம். ஆனா இயேசு அதை உடைச்சாரு. ஆமென். இதுவரை நியாயப்பிரமாணத்துல எதை வாசிக்கணும்? மோசே குறித்து தான் வாசிக்கணும். ஆனா இயேசு எதை வாசித்தாரு? ஏசாயா தீர்க்கதரிசி தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. வாசித்து முடிச்சு உட்கார்ந்தார், திரும்ப எழும்பிட்டாரு. நீங்கள் காதுகளால் வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்னைக்கு நிறைவேறிற்று. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தை இன்னைக்கு நிறைவேறுது. இன்னைக்கு நிறைவேறுது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் எங்கு எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தை அன்னைக்கு நிறைவேறினது போல உன் மேல எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தையை நீ வாசிக்கும் போது அது நிறைவேறுது. ஆமென். எழுதினதெல்லாம் தீமை அல்ல. ஆண்டவர் உன்னை குறிச்சு என்ன குறிச்சு எழுதியிருக்கிறது தீமை எழுதியிருக்கிறாரா? தீமை ஒரு வார்த்தை எழுதல, எல்லாம் நன்மை எழுதி வச்சிருக்கிறார். நான் இன்னும் சொல்ல போனா மகிமையை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ அதை என்ன செய்யணும்? எழுதினவைகளை வாசிக்கணும். எழுதியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதை வாசி, அதை யோசி, அதற்காய் பிரயாசப்படு. கர்த்தர் அதின்படியே செய்வா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரா? நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. என்ன குறிச்சு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதினவைகளை வாசிங்க. ஆமென். வழக்கத்துக்கு மாறா அதை செய்யுங்க. ஆமென். உலகம் சொல்லும் ஒரு வழக்கத்தை, அந்த வழக்கத்தை நீங்க சொல்லாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்றாரு? அதின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் என்ன வாசித்தாரு? கர்த்தருடைய ஆவியானவர் எதுக்குங்க இருக்கிறாரு? இருதயம் நொறுக்கப்பட்டவர்களை குணமாக்க. ஆமென். எத்தனை பேர் நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆமே, சுகமில்லாம இருக்கிறாங்க. இவர்களை குணப்படுத்தும்படியாத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஓ மேல தங்கி இருக்கிறாரு. என் மேல தங்கி இருக்க ஏது தெரியுமா? நொறுங்குண்டவர்களை குணமாக்க. நொறுங்குண்டவர்களை குணமாக்க. நொறுங்குண்டவர் எஸ் ஒரு தேவ மகிமை வெளிப்படுகிறது. ஓ மேல இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு விருத்தி அடைமணி தேவ ஆவியானவர் மேல் வருகிறார். எஸ். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மையானவைகள். எழுதப்பட்ட ஜீவ வார்த்தைகள் சத்தியமானவைகள். ஓ வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போது, ஓ வாழ்க்கையில் அதிசயம் வெளிப்பட போது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அதை நீ வாசி, அதை நீ சொல்லு. இப்போது தேவ மகிமை ஓ மேல் ஊற்றப்படுகிறது. Thank you Jesus. Yes. Amen. அது மட்டும் இல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆமென். உன் குடும்பத்தில் சிறைப்பட்டவர்கள் விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உன் கிராமத்தில் சிறைப்பட்டல ஓ மூலமா அதுக்கு தான் ஓ மேல இருக்கிறார். அதுக்கு தான் ஓ மேல இருக்கிறார். ஷாபாரா கபு. எஸ். ஒன்ன நீ சாதாரணமா எண்ணாத. ஒன்ன நீ சாதாரணமா எண்ணாத. உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. தாவீது சின்னவன் தான், ஆனா அவன் மேல இருந்த ஆவியானவர் அவர் சர்வத்தையும் படைத்தவர். மேன். ஹல்லேலூயா. நீ போய் நின்னாலே காரியம் மாறுன்ற. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் போய் அபிஷேகத்தில் நிற்கும் போது அங்க இருக்கிற சூழ்நிலையே மாறும். ஆமென். கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அருந்து விழும். ஆமென். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நடக்கும். கர்த்தர் அதை செய்வார்.
ஆமென். ஆவி அவன் மேல தங்கி இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் மேல தங்கி இருக்கிறார். ஆரா ஷல்பாரா ரியாந்தனா. Thank you Jesus. Yes. Yes. சாதாரண விஷயம். பிள்ளைகளே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. நீங்கள் மற்றவர்களை போல அல்ல. நீங்கள் மற்றவர்களை போல அல்ல. நீங்கள் மற்றவர்களை போல அல்ல. நீங்கள் மற்றவர்களை போல அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார். மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். எஸ். ஆவியானவரை பெற்றுக்கிட்டு ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியுமா? ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாள் அந்த ஆவியானவரோடு உறவாடு. ஒவ்வொரு நாள் ஆவியானவரோடு பேசட்டும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதின்படி செய். மேன், அதின்படியே செய்யும் போது உனக்கு ஜெயம் உண்டாகும். ஆனா சில நேரங்கள் என்ன தெரியுமா, ஆவியானவர் பேசுறாரு, ஆனா மாம்சத்தின்படி யோசிக்கிறது, மாம்சத்தின்படி செயல்படுகிறது. நோ, வேண்டாம். மாம்சத்தின்படி செஞ்சதுனால தோல்வி வந்தது, மாம்சத்தின்படி செஞ்சதுனால இழப்பு கூட வந்தது. வேண்டாம், இனிமேல் வேண்டாம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆவியானவர் இறுதியில் நொறுக்கப்பட்டவர்களை குணக்கமாக்கும்படி சொல்றாரு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி சொல்றாரு, குருடைய கண்களை திறக்கும்படி சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ மேல ஆவியானவர் தங்கி இருந்தார். அதை வாசித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் காதுகள் கேட்ட வாசிக்கிட்ட வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வாசித்திடலாமா? 21வது வசனம். அப்பொழுது அவர் அவனுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறிற்று என்றார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அன்னைக்கு நிறைவேறினது போல இன்னைக்கு உன்னை குறித்து சொன்ன வார்த்தை நீ தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, இன்னைக்கு நிறைவேறுது. இன்னைக்கு நிறைவேறுது. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, இன்னைக்கு நிறைவேறுது. எழுப்புதலுக்காய் பயன்படுகிற தேவனுடைய பிள்ளை, ஓ மூலமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஓ மூலமா ஒரு பெரிய அசைவு உண்டாக போகுது. ஓ மூலமா கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாக போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஓ மூலமாக வெளிப்படும். ஓ, ஒரு தேவ மகிமை பிரத்யேகமான ஆளுக வந்திருக்கிறது. எஸ் எஸ் எஸ். இது சாதாரண நேரம் அல்ல. ஆவியான உன்னை கைகளில் எடுக்கிற நேரம். ஆவியான உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்கிற நேரம் இது. எஸ். ராகாபா சந்தரபோ ரியாந்தனா. Thank you Jesus. Thank you Jesus. ஷாராபாலா ரபு. எஸ். நிறைவேறிற்று, நிறைவேறிற்று. எஸ். அவர் சொன்ன வார்த்தைகள் எஸ் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஷாபாரா கபூரி அந்தனா. உலகம் உன்னை பார்த்து சொல்லும் இல்ல நடக்காது, ஆனா கர்த்தர் சொல்ல இது நடக்கும். மேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன நல்வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் ஒண்ணு கூட தவறி போகாது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று. நீங்க நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே நிறைவேறிற்று. ஆமென். நீ நன்றாயிருப்பாய், நீ மகிழ்ச்சியா இருப்பாய், நீ சந்தோஷம், இதெல்லாம் நிறைவேறும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பிரத்யேக ஆளுகை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதான் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எல்லாம் போயிட்டு இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், ஒரு வழக்கத்தின்படியே செய்யறீங்களே, சில வழக்கங்கள் உடையணும், சில பாரம்பரியங்கள் உடையணும். உங்க ஜெப வாழ்க்கை வழக்கத்தின்படி அது மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. குறுகின வட்டம் மாறட்டும். உன்னை குறித்த தேவ திட்டம் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை குறித்து தேவனுடைய தரிசனம் பெருசு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் மூலமா நிறைவேறிய தீரும்.
ஆமென். ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ கரம் பிடிச்சிருக்கிறாரு. கரம் பிடிச்ச அந்த திட்டத்துக்கு நேராய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன் மேல தங்கி இருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன? அந்நிய பாஷை பேசுவதா, தீர்க்க தரிசனம் உரைப்பதா, இதெல்லாம் உண்டு. துள்ளுவதா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனா என்ன சொல்றேன், சத்தியத்தின்படி நடப்பது. ஆமென். சத்தியம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் சத்தியம். ஆவியானவர் மேல் தங்கி இருக்கிறது அடையாளம் இதுதான். ஒருவேளை இதுக்கு மாற நடந்தா, ஆவியானவர் நடத்தல, உன்னுடைய மாம்சத்தின்படி நடந்திருக்கிற ஆண்டவர் ஒப்புக்கிட்ட, ஆண்டவரை எத்தனையோ முறை நான் மாம்சத்தின்படி நடந்திருக்கேன், மாம்சத்தின்படி யோசித்து இருக்கிறேன், அதனால வந்தது பிரச்சனை, அதனால வந்தது தோல்வி. இனி ஒரு நாள் ஒருபோதும் நான் மாம்சத்தின்படி யோசிக்க மாட்டேன், மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன். நீரே என்னை வழி நடத்தும், நீரே என்னை நடத்தும். ஆமென். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் கை பிடிச்சிட்டார். ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தியத்தின்படியே நடங்க. சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுங்கள். உங்கள் மூலமா பெரிய காரியம் நடக்க போகுது. இந்த வார்த்தை அடிக்கடி நீங்க சொல்லணும். என்ன வார்த்தை? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல, இது சாதாரண வார்த்தை அல்ல, இது பரலோகத்தின் தேவனானவர் கொடுத்த வார்த்தை இது. ஆமென். உன் மேல தங்கியிருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரிகளை செய்கிறவர். நம்புறீங்களா? அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, இருதயங்கள் நொறுக்கப்பட்டோம், ஏராளம் ஏராளம், இருதயங்கள் நொறுக்கப்பட்டோம், ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவீர் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவீர் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. சில கட்டுகள், அறுக்க முடியாத கட்டுகள் எல்லாம் நீங்க அறுக்க போறீங்க. சில தடைகளை, உடைக்க முடியாத தடைகள் எல்லாம் நீங்க உடைக்க போறீங்க. இதுவரை யாரு செஞ்சிராத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறார், ஆவியானவர் கொண்டு செய்ய போறார். அன்னைக்கு இயேசுவை கொண்டு எப்படிலாம் நடப்பித்தாரோ, ஆச்சரியப்படுற அளவுல செஞ்சாரோ, அதை உங்களை கொண்டு செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆவியானவர் நம்மை வழி நடத்தட்டும். ஆண்டுடைய கிரிகள், பலத்த செய்கள் வெளிப்பட போகிறது.